டிவிகே ஒரு தூய சக்தி. நிஜமாவே தூய சக்தி தான். டிஎம்கேல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வளர்ச்சியே இல்லை. ஆனா இப்போ டிவிகே ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்க்கும்போது அடுத்த 4 தலைமுறைக்கான வளர்ச்சியை தெரியுது. மாற்றம் தேவைன்னு கேட்ட ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் இந்த எபிசோட நான் டெடிகேட் பண்றேன். ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி. உன்னெல்லாம் ஆம்பளை பார்த்தா ஓசியா பட்டு போனால ஃபர்ஸ்ட் உன்ட்ட வந்து ஒளி மாலை நீ பச்சை, நீ ஒரு பச்சத்தே, நீ பச்சத்தே வச்சு வேற வச்சு வாயில் வச்சு ஊறி தேனி மாவட்டம் தளபதி விஜய் மக்களுக்கு சார்பாக வேற மாதிரி பண்ணிடுவோம். நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். திரு டாக்டர் என் மரிய வில்சன், நிர்வாக குழு உறுப்பினர். A1 குற்றவாளில மரிய வில்சன் நம்பர் 1. நம்பர் 1. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டிபன் என்பவர் தாவேக சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது கொலை முயற்சி, கொள்ளை, அடிதடி, ஆழ்கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஆனா இப்ப ஜாதியின் அடிப்படையில எல்லாமே ஒதுக்குறாங்க. டிவிகேல ஜாதிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அந்த வார்த்தையே பிடிக்காது உங்க தலைவருக்கு. கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா. பூந்தமல்லி தனி தொகுதி திரு R பிரகாசம். தமிழக வெற்றி கழகத்தில் மகளிரணி நிர்வாகியா இருக்கிறேன். ஒரு பெண்ணை எந்த அளவுலாம் டார்ச்சர் பண்ணுமோ அப்படிலாம் அவர் பண்றாரு. அவர் தகாத இடத்துலலாம் டச் பண்ணாத எவிடன்ஸும் இருக்கு. அவர் பேர் பிரகாசம். இப்ப வேட்பாளரை வேற அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் தான் உங்க எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ். உங்களை தேடி ஓட்டு கேட்டு வருவாங்க, நீங்களும் போடுவீங்க. மாற்றம் வேணுமே, அந்த மாதிரி நீங்க ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சு நாளைக்கு எம்எல்ஏ ஆவாங்க, நாளான்னைக்கு மந்திரியா கூட ஆகலாம். இதெல்லாம் உங்க வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கா? ஆனஸ்டா இங்கிருந்து சொல்லுங்க. நாளைக்கு உங்க குழந்தைங்க வாழ போற, படிக்க போற, விளையாட போற, பொழப்பு நடத்த போற ஒரு சமுதாயத்தையும் சூழ்நிலைகளையும் உருவாக்க போற மாற்றம், தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க தேடுற இந்த மாற்றம் உங்களை தேடி வரும்.